ஆதீனம் அவர்கள். அவருடைய வழிகளிலே நடக்கின்றவர்களை பற்றியெல்லாம் நான் நன்கு அறிவேன். ஆனால் இந்த மேடைக்கு மிக அரிதாக ஸ்ரீ சுப்பிரமணியம் அவர்களே வந்திருக்கின்றார் என்று நான் நினைக்கின்றேன். ஒரு தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர். ஸ்ரீ சுப்பிரமணியம் என்றால் 1956 ஆண்டு. அந்த 1956 ஆண்டு தான் தமிழ் ஆட்சி மொழி சட்டம் இயற்றப்பட்டது. எப்படி இருக்கு பாருங்க. அதை இயற்றியவரும் ஒருவர் ஸ்ரீ சுப்பிரமணியம். இன்றைக்கு அவருடைய வழியிலே நடைபோடுகின்ற ஐயா தமிழ் மொழி இயக்குனர் அவர்கள், அவரும் ஒரு ஸ்ரீ சுப்பிரமணியம். இப்படி இருவருக்கும் உள்ளே ஒரு ஒற்றுமை இருக்க ஐயா துரைசாமி அவர்கள் முன்னிலையிலே இருக்கின்றார், தலைமையிலே இருக்கின்றார். துரைதானே தலைமை வகிக்க வேண்டும். தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் யார்? சிவபெருமான். சிவபெருமான் தலைமையேற்றி இந்த மொழியை செம்மைப்படுத்திய ஒரு நாடு தமிழ்நாடு. ஆனால் தமிழ்நாட்டில் இன்றைக்கு யார் யாரோ வந்து செம்மொழி என்று அறிவிக்கின்றார்கள். செம்மொழி என்று அறிவித்துவிட்டு அவர்களுடைய தாய்மொழியை எல்லாம் செம்மொழி ஆக்கிவிட்டார்கள். உலகில் எனக்கு முன்னால் பேசிய பேராசிரியர் அம்மையார் சொன்னதை போல 6 மொழிகள் தான் செம்மொழிகள். அந்த 6லும் அழுதி எடுத்து பார்த்தால் பேச்சு மொழியாக, வழக்கு மொழியாக, மக்களோடும் மொழியோடும் இனத்தோடும் கலந்திருக்கின்ற ஒரு உறவு மொழியாக இருப்பது செந்தமிழ் மட்டுமே. ஆனால் இந்த செந்தமிழை நாம் எத்தனை காலத்திற்குத்தான் முன்மொழிந்து பேசுவது என்பதுதான் நம்முடைய கவலை. இந்த கவலைகளை எல்லாம் தீர்ப்பதற்கு யார் வருவார்கள் என்ற பொழுதுதான் வடக்கிலே மேற்கிலே இருந்து கிழக்கு நோக்கி வந்திருக்கிற ஒரு பெரும் கூட்டம். இதை தொண்டை மண்டலம் என்று சொல்லுவார்கள். அங்கே கொங்கு மண்டலத்திலிருந்து நீங்கள் எல்லாம் நிறைய வந்திருக்கின்றீர்கள். தமிழ்நாடு சந்திக்கின்ற ஒரு பெரிய மேடை. ஓரிடத்தில் அமர்ந்து நாம் எல்லாம் ஒரு உறுதி மொழி ஏற்கின்ற ஒரு இடம் இது. தமிழர்கள் பிரிந்து இல்லை, எல்லையால் பிரிந்து இல்லை, சாதியால் பிரிந்து இல்லை, அல்லது தொழிலால் பிரிந்து இல்லை, எல்லோரும் தமிழால் எழுந்து இருக்கின்றோம் என்று சொல்லுகின்ற ஒரு பெரும் கூட்டம் இது. இந்த கூட்டத்தினுடைய அச்சாணி இது. தமிழ் நிலைத்திருக்க வேண்டும் என்றால், தமிழ் தேர் இந்தியா முழுவதும் ஓட வேண்டும் என்றால், தமிழ்நாட்டு எல்லைக்குள்ளே மட்டுமல்ல, இது இந்தியா முழுவதும் ஓட வேண்டும். இந்த ஓட்டத்திலே உலகத்திலே இருக்கின்ற தமிழர்கள் எல்லாம் மகிழ்ந்து கொண்டாடி கூத்தாட வேண்டும். அதற்கு என்ன வழிவகை என்பதைத்தான் இன்றைக்கு நாம் சென்னை மாநகரத்திலே கூடியிருக்கின்றோம். நாம் வெட்டு பேச்சுகளுக்கெல்லாம் அடிமையாக இருந்தது போதும். இதோ நான் வந்தால் செய்து விடுவேன், அல்லது அடுத்து வருகின்றவர் வந்தால் செய்து விடுவேன் என்கின்ற சொற்களுக்கெல்லாம் நாம் முற்றுப்புள்ளி வைத்தாகிவிட்டது. இனி யாரையும் நம்புவதற்கு தயாராக இல்லை. இனி தமிழிலும் தான், தமிழர்கள் நாம் தான், தமிழ் மொழியை பேசுகின்ற, தாய்மொழியாக பேசுகின்ற 8.5 கோடி மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். அந்த முடிவை எழுதுகின்ற ஒரு முன்னுரை மாநாடு. இந்த மாநாட்டில பல்வேறு கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாம் வந்து பேசுகின்றோம், பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள் எல்லாம் பேசுகின்றோம். ஆனால் நம்முடைய கட்சிகளை பற்றி பேசவில்லை, நம்முடைய திறமைகளை பேசவில்லை. இந்த தமிழ் பிறக்கும் போது எப்படி பிறந்தால் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடியினம் எல்லாம். நமக்கு வயது எவ்வளோ? 60, 70, 80, 90 ஆகலாம். ஆனா நம்முடைய மொழிக்கு வயது கிடையாது. இந்த மண்ணுக்கு வயது எவ்வளவு? இந்த வானத்திற்கும் நிலவுக்கும் கதிருக்கும் என்ன வயது? அந்த வயதுதான் தமிழனுடைய வயது. இந்த சூடு சோதனை எல்லாம் நம்மிடம் அற்றுப்போகவில்லை என்பதற்குத்தான் இந்த வீடியோ. இவ்வளவு பேர் இந்த மேடையில இங்கே வந்து மேலும் கீழும் அமர்ந்து பேசியும் கேட்டுக்கொண்டும் இருக்கின்றோம் என்றால் நாங்கள் இன்னும் சூடு சோதனையோடு இருக்கின்றோம். யாரோ வருவார், எவரோ வருவார், அவர்கள் எல்லாம் இந்த மண்ணிற்கு எல்லாவற்றையும் செய்துவிட்டு போய்விடுவார் என்கின்ற நினைப்பெல்லாம் செய்த கேடுகளை எல்லாம் மறைத்துவிட்டு
ஐயா சி சுப்பிரமணியம் அவர்கள் தமிழக சட்டமன்றத்திலே கொண்டு வந்த சட்டம் என்ன ஆனது? 1956. அந்த சட்டம் 2 வரி 3 வரிகளிலே இருக்கின்றது. என்ன சொல்லுகின்றது தெரியுமா? இந்த தமிழ்நாட்டினுடைய ஆட்சி மொழி தமிழ் மொழி மட்டும்தான். வேண்டுமானால் ஆங்கிலத்தை கொஞ்ச காலத்திற்கு தமிழ் மொழியை பயிற்றுவித்து அவர்கள் எல்லாம் பாடத்திலே பயின்று சட்டமெல்லாம் பயின்றுகின்ற வரையிலே, ஆனால் அதற்கு பின்னால் எந்த மொழி சட்டம்? தமிழ் தான் சட்டமில்லும். எங்களுக்கு யார் நீங்க சட்டம் போடுறதுக்கு? ஆங்கிலேயர் வேண்டாம் என்றுதானே நாங்கள் எல்லாம் போராடி துரத்தி அடித்தோம். அதற்கு பின்னால் அவனுடைய காலை கழுவுவதற்கு இங்கே யார் ஆட்சி செய்வது? இந்த அலங்கோலங்களை எல்லாம் கண்டு அழுதவர்கள், நடக்க முடியாதவர்கள் எல்லாம் நடந்து வருகின்றார்கள். இந்த மேடையிலே பேச முடியாதவர்கள் எல்லாம் பேச எழுகின்றார்கள். சிங்கங்களாக சங்கங்கள் எல்லோரும். செம்மொழி என்ற பட்டம் யார் கொடுத்தது? மாநிலத்தை ஆளுற கட்சி கொடுத்ததா அல்லது மத்தியிலே ஆளுகின்ற கட்சி கொடுத்ததா? நாங்கள் எல்லாம் நடையிழந்தோம். சென்னை முழுவதும், சென்னையிலே இருந்து கன்னியாகுமரி வரையிலே இங்கே இருந்து ஒரு பெரும் படை புறப்பட்டு டெல்லிக்கு சென்று அன்றைய பிரதம மந்திரியாக இருந்த வாஜ்பாய் அவர்களை சந்தித்து ஒரு நாள் உண்ணாவிரதம் இருந்தோம். இதேபோல் டெல்லியிலே உண்ணாவிரதம் இருந்தோம். ஆனா அவர்களுக்கு கிடைத்த மரியாதையாக்கு செம்மொழி எது? மலையாளமும் செம்மொழி, கன்னடமும் செம்மொழி, தெலுங்கும் செம்மொழி. ஆனா வரலாறு என்ன சொல்லுது? நீ சுந்தரம்பிள்ளை, மனோன்மணியம் சுந்தரம்பிள்ளை போடுறார், உன் உதிரத்து உதிர்த்து எழுந்து தமிழுடைய உதிரத்தில் உதிர்த்து எழுந்து பிறந்தது என்னுடைய தாய் வயிற்றிலே நாங்கள் இருந்தோம். அதுபோல் எங்களுடைய குடும்பத்திலே வருகின்ற இளைய பிள்ளைகளை போல தெலுங்கும் கன்னடமும் மலையாளமும் கவின் மலையாளமும் குடதும் இன்னும் என்னென்ன மொழி எல்லாம். அதெல்லாம் ஏன் பேசவில்லை தமிழ்நாடு அரசு? தமிழ்நாட்டு அரசுக்கு இது ஒரு தேவை, அந்த மேடை தேவையா? இந்த கோரிக்கை தேவையா? மாநில அரசையும் மத்திய அரசையும் நாம் கேட்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? இந்தியா விடுதலை அடைந்தவுடனே 1947 விடுதலை அடைந்து விட்டது. அரசியல் சாசன அமர்வு ஒன்று அமைகின்றது. அதிலே பல அறிஞர்களும் பேசுகின்றார்கள். அதிலே ஒருவர் எழுந்து குழா போட்டு இருக்கார். ஒருத்தர் எழுந்து பேசுறார், காகிதம் இல்லத்தவர்கள். இந்த நாட்டில் இந்தி தான் ஆட்சி மொழி, ஆங்கிலம் தான் ஆட்சி மொழின்றீங்க. இந்தியும் அயல்மொழி, ஆங்கிலமும் அயல்மொழி. இந்தியாவினுடைய ஒரே ஒரு தாய்மொழி எங்களுடைய தமிழ் மொழி. எங்களுக்கெல்லாம் தமிழாக இருக்கின்ற தாய்மொழி தமிழ் மொழி. இந்த தமிழை விட்டு விட்டு நீங்கள் எதையோ தேடுகின்றீர்களே, அதன் உள்ளே என்ன இருக்கின்றது என்று கேள்விகளை வைக்கின்றார். அந்த கேள்வியை எல்லாம் தொடர்ந்து வந்தவர்கள் 67, 70, 80, 90, 2000, 2010, 2026 வைத்திருந்தால் இன்றைக்கு நம்முடைய மொழி எங்கே இருந்திருக்கிறோம்? கன்னடால ஒரு நாள் அறிவிக்கிறான், தை மாதம் முழுவதும் ஒரு மாதம் தமிழ் மாதம். ஆஸ்திரேலியா நாட்டில் அறிவிக்கின்றான், அவன் தமிழ் மாதம் தமிழர் திருநாள் என்று ஒரு மாதத்தை அறிவிக்கின்றான். இங்கிருந்து போற நம்முடைய மொழி பேசுறாருங்க மலேசியாவில் ஒரு விழாவில், எல்லாம் தமிழர்களாக இருக்கும். தமிழர்களுடைய ஆடல் பாடல் இசை அதையெல்லாம் மறுத்து அவரால் பேச முடியல. அங்க மட்டும் தமிழ் வேணும்னு சொல்றீங்க, தமிழர் வேணும்னு சொல்றீங்க. ஏன் தமிழ்நாட்டில் இந்தியாவுடைய ஆட்சி மொழியாக தமிழை கொண்டு வரக்கூடாது? ஒரு மொழியை நீ இந்தியா வச்சுக்கோ, நாங்க வேண்டாம்னு சொல்லல. ஆனால் பழமையும் சிறப்பும் இந்தியாவுக்கும் ஒரு பெருமையை தருகின்ற மொழி எது உலகத்துல? இந்திக்காரங்க உலகத்துல எல்லாம் இருக்காங்களா? மராத்தியர்கள், குஜராத்திகள், தெலுங்கர்கள், மலையாளிகள் அவங்க ஏதோ ஒரு சில நாட்டில் இருப்பாங்களே தவிர உலகத்தில் எல்லா நாடுகளிலும் இருக்கின்றது எங்களுடைய இனம். எங்களுடைய சி சுப்பிரமணியம் கொண்டு வந்தார சட்டம், அரசியல் சட்டம். தமிழ்நாட்டினுடைய ஆட்சி மொழி தமிழ்தான். அப்ப தமிழ்தான் என்ன ஆகும்? நம்ம சத்தியபாமா சொல்றதெல்லாம் அதுக்குள்ள வந்துடும். நம்முடைய பேராசிரியர்கள் பேசுவதெல்லாம் அதுக்குள்ளே வந்துடும். கல்வி வந்துடும், படிப்பு வந்துடும், வழக்காடு மன்றம் வரும்.
பாரதிதாசன் பாடினாரு, தமிழ்நாட்டின் தெருக்களிலே தமிழ்தான் இல்லை. எங்கயா இருக்கு தமிழ்? எங்க இருக்கு? உங்களுக்கெல்லாம் நாங்க பாடுபட்டோமே, நாங்கெல்லாம் வாக்களித்தோமே, நீங்க எல்லாம் முன்னேற்ற கட்சி. எந்த கட்சி இந்த நாட்டிற்கு தமிழர்களுக்கு என்ன செய்தது? செய்யவில்லை. நீங்க இனிமேல் உங்களை நம்பினால் செய்ய போவதும் இல்லை. இந்த நாட்டை தமிழர்களிடம் இருந்து முழுவதுமாக பிடுங்கி விடுவீர்கள். ஒரு பெரிய மேம்பாலம் அமைத்தால் அதற்கு ஒரு தமிழனுடைய பெயரை வைக்கின்ற வக்கு கிடையாது. தமிழன் என்று சொல்லுபவர்களுக்கெல்லாம் ஒரு இடம் கிடையாது. எத்தனை காலம்தான் திருக்கோயில்களில் தமிழ் தான் வழிபாடுன்னு நாங்கெல்லாம் கோரிக்கை வைப்போம். எதுவுமே இல்லையே. மன்னிக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும். அதனால தமிழ்நாட்டு அரசையோ தமிழ்நாட்டுக்கு இருக்கின்ற அரசியல் கட்சிகளோ இனி தமிழர்களை புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்ளவில்லை என்றால் உண்மையிலேயே உங்களுக்கெல்லாம் மேற்கிலே அஸ்தமனம்தான் என்பதை சொல்லி தமிழ் வாழ வேண்டும். தமிழ் தலைத்து இழ வேண்டும். எல்லா இடத்திலையும் தமிழ் இருக்கு, எல்லாத்தையும் அது பாடாத கிடையாது. அப்படி இருக்கின்ற தமிழை வாழ்த்துகின்ற உங்களை எல்லாம் வாழ்த்தி இந்த நாடு தமிழ்நாடு தான் என்பதை நிலைநிறுத்த வேண்டும் என்கிற முயற்சியை தொடங்கிய உங்கள் அனைவருடைய கரம் தொட்டும் கால் தொட்டும் வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி. வாழிய செந்தமிழ், வாழ்க தமிழர் எல்லாம் வாழ்க. வணக்கம்.